ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வித் சாம் தமிழ். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங்கில் எப்படியெல்லாம் சீட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸை பப்ளிக்கை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பர்சனலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னொருத்தவங்க சொன்னதையும் நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். பட் நேம்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்லலை. அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனையை நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லரிங் பண்ணுறத பார்த்துட்டு அவங்களும் டெய்லரிங் கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வரதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதனால் ஆன்லைனில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் அவங்க வந்து நிறைய பேஜஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பேஜ் பிடிச்சிருக்கு போல். அந்த பேஜில் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, என்ன டிசைன்லாம் சொல்லி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ளைன் ப்ளவுஸுக்கும் ஒரு லைனிங் ப்ளவுஸுக்குமே 4000 ரூபாய் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் சர்டிஃபிகேட்டோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க கால் பண்ணி. நான் சொன்னேன், இல்லை எனக்கு அது ரீசனபிளாக தெரியல, 4000 ரூபாய்லாம் ரொம்ப ஓவர் ரேட்டு. நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்லேயே ஒரு நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் அவங்க கேட்காம என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே டோட்டலாக ஃபுல் பேமெண்ட் பண்ணிடணுமா. சரி, இவங்களுமே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து என்ன பண்ணியிருக்காங்க, சரி உங்ககிட்ட வேறு என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வித் சர்டிஃபிகேட்டோட ஒரு சார்ஜ் சொல்லியிருக்காங்க, வித்தவுட் சர்டிஃபிகேட்டோட ஒரு சார்ஜ் சொல்லியிருக்காங்க. வித்தவுட் சர்டிஃபிகேட்னா நிறைய டிசைன்ஸ் அதில் ஆட் ஆகுமா, வித் சர்டிஃபிகேட்னா ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இன்னும் வேறு ஸ்கீம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டிசைனர் ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் நம்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே யோசிக்காமல் டைரெக்டாக வந்து பே பண்ணிட்டாங்க. பேஜ்க்கு பே பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் தான் ஆன்லைன் கிளாஸ் அவங்க அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேஜ்குள்ளே போயிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளில் இவங்க நோட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. சரி, அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு டவுட் வருது. என்ன டவுட்னா, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப ஒரு சில டவுட் வந்திருக்கு. டவுட் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து மறுபடியும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. சரி, அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் ஏன் அவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ வந்து லைஃப் டைம் அக்சஸ் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலுமே அதை வந்து அக்சஸ் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகி ரொம்ப நிறைய அதில் ஸ்கீம் இருக்குது சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்த்துருக்காங்க. கன்ஃப்யூஸ் ஆகி கடைசியில் காசும் 5000 ரூபாய் கட்டிட்டாங்க. எனக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் வேணாம், லைஃப் டைம் அக்சஸ்ஸு, டிசைனர் ப்ளவுஸும் நீங்கள் சொல்லித்தரேன்னு சொன்னீங்களா, டிசைனர் ப்ளவுஸ் 5 டிசைன்ஸு, ஒரு லைனிங் ப்ளவுஸு, ஒரு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஜாயின் பண்ணி 2டே நாளில் இவங்க டவுட் கேட்க ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. என்ன பண்ணிட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணல. கால் மேலே கால் இவங்க பண்ணி பார்க்குறாங்க, அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை. ஏன்னா 3rd டே அவங்க வந்து மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ் போகணுன்னா அதுக்கு வந்து வேறு லிங்க்கு ஷேர் பண்ணணும். ஸோ அந்த லிங்க்கை அந்த குரூப்லேருந்து அவங்க பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்க 3rd டே கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ண அவங்க ரிசீவ் பண்ணவே இல்லை. சுத்தமாக எந்தவித ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. சரி, அந்த பேஜில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ட்ரு ஆகவே முடியல. இவங்கள வந்து டோட்டலாகவே பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எந்தவித கனெக்ஷனும் இல்லாமல் இதுக்கப்புறம் எப்படியும் அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியாது, சீட் பண்ணது தான், அந்த மாதிரி சீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு படி மேலேயே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு குட்டி யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ரிவ்யூ சொல்லணும் இல்லையா, இப்போ நம்ம ஏமாறுற மாதிரி மற்றவங்களும் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி ரிவ்யூ சொல்லணும். அந்த மாதிரி அவங்க ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பேஜ் இருக்குது, இந்த பேஜில் நான் ஜாயின் பண்ணேன், இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ சொன்னவுடனே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க போல். இவன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா என்னன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க போல். ரிவ்யூ சொன்னவுடனே அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் பிராண்டை பற்றி நீங்கள் வந்து ரிவ்யூ சொல்கிறது சரியில்லை, இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும், இல்லைனா நாங்கள் வேறு விதமாக ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் சொல்ல முடியாது, நான் ஏமாந்தது தான், ஒன்று எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நான் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இவங்க ரீஃபண்ட் கேட்ட உடனே அவங்க ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க.
இவங்க ஒரு குட்டி சேனல் வச்சுருக்காங்கல்ல, சேனல்லேருந்து தான் ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு சொல்லி காப்பிரைட் கிளைம் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ரொம்ப அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இறங்கி பண்ணியிருக்காங்க. டெய்லரிங் கிளாஸு ரொம்ப ஒரு டெய்லரிங் தொழில்ன்றது ரொம்ப புனிதமான தொழில். அதை வந்து இப்போ இருக்க காலத்தில் ரொம்ப கேவலமாக, ரொம்ப அடிமட்டமாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் அவங்க என்கொயரி பண்ணாங்கல்ல, என்கொயரி பண்ணுறப்பவே எடுத்த எடுப்புலயே அவங்க வந்து பே பண்ணுறதுக்கு அந்த ஸ்கேன் அனுப்புவாங்கல்ல, அந்த மாரி ஸ்கேன் அனுப்பிட்டாங்க. கோர்ஸ் விலை என்னன்னு சொல்லல, கஸ்டமர் கிட்ட பேசுறது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா பேசல. கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணுற மாரி தான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுமே ஏதோ நம்ம லைஃப்ல ஏதாவது ஒண்ணு நம்ம கத்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசு கட்டுறது எவ்வளோன்னு கேட்டு கட்டிட்டு இருக்காங்க. என்கிட்ட அவங்க சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா வந்து கட்டாதீங்க. ஃபர்ஸ்ட்லயே கட்ட சொல்றவங்க கண்டிப்பா சீட் பண்ணுவாங்க. கட்டாதீங்கன்னு சொல்லிட்டுருப்பேன். கட்டிட்டு இப்போ அவங்களுக்கு ரூ. 5,000 லாஸ் ஆயிருச்சு. மறுபடியும் எந்த மாரி ட்ரை பண்ணியும் அவங்களால அது வாங்க முடியல. ஒரு மேல அவங்க ஒரு காப்பிரைட் கிளைம் வந்தாலே நம்மளோட யூடியூப் சேனல்லலாம் நம்ம வந்து அத டோட்டலா யூஸ் பண்றதுக்கு 90 நாள் ஆகும். நம்மளுக்கு அது நெறைய வியூஸ் போறதுக்கோ, மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கோ 90 நாள் ஆகும். இவங்க ஒரு காப்பிரைட் குடுத்துருக்காங்க. இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்போஸ் பண்ணி ரீசன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் 2ண்ட் காப்பிரைட், அதுக்கப்புறம் மறுபடியும் 3ர்ட் காப்பிரைட் இந்த மாரி 3 கிளைம் குடுத்துட்டுருக்காங்க. சேனல் வச்சிருந்து ஜென்யூனா இவங்க வந்து அதில இருக்கிற ரிவ்யூ சொன்னதுனால 3 காப்பிரைட் குடுத்துட்டாங்க. 3 காப்பிரைட் குடுத்துட்டு இவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும். காப்பிரைட் குடுத்தா கண்டிப்பா வீடியோ ரிமூவ் பண்ணி ஆவணும். வீடியோ ரிமூவ் பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மத்தவங்க வரைக்கும் போயிட்டு சேராது இல்லையா? ஸோ, அதனால அந்த மாரி பண்ணிட்டாங்க. அப்பயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் இதில மட்டும் தானே குடுக்க முடியும். Instagramல குடுக்க முடியாதுல்ல. அதனால Instagramல போயிட்டு Instagramலயும் ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆ அவங்க ஒண்ணும் பண்ண முடியல. அவங்களும் வந்து ரொம்ப அடமன்ட்டா அந்த ரூ. 5,000 வந்து ரீஃபண்ட் பண்ணவே இல்ல சுத்தமா. ஸோ இந்த மாரி வந்து ஏமாந்துட்டாங்க. கடைசியில ரூ. 5,000 பே பண்ணி ஏமாந்துட்டாங்க. அதனால தயவு செஞ்சு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்னா நீங்க ஒரு தடவைக்கு 10 தடவ யோசிங்க. அதில இருக்க ஸ்கீம்ஸ் அவங்க நெறைய சொல்லிட்டே போனாங்கன்னா, நீங்க கேளுங்க. நான் ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். அதாவது அவங்க வந்து நம்ம அட்டெண்ட் பண்றோம் ஆன்லைன் கிளாஸு. எனக்கு அது புடிச்சிருந்தா, புரிஞ்சா நான் வந்து அமௌண்ட் பே பண்றேன்னு நீங்க சொல்லி பாருங்க. ஜென்யூனா இருந்தா கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க. அப்படி ஜென்யூனா இல்லன்னா, ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க எப்படி கேட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ப்ரீவியஸா பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில கஸ்டமர் அதாவது வந்து ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ்ன்றப்ப ப்ரீவியஸா பேமெண்ட் பண்ணி கத்துக்கிறவங்க ஜென்யூனா இருக்கவங்களும் இருக்காங்க. அப்படி இல்ல அந்த கோர்ஸ் வந்து ஒரு ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் அப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கன்னா, இவங்க சீட் பண்றவங்களும் இருக்காங்க. அதனால அவங்களது ஒரு சில ரூல் இருக்க தான் செய்யுது. பட் வந்து இது பண்ணலாம் தாராளமா. ஒரு நாள் வந்து நம்ப ஸ்டூடண்ட்ஸ்க்காக குடுக்கலாம் தாராளமா. அந்த ஒரு நாள்ல அவங்க சொல்லிக் குடுக்குறது நம்மளுக்கு புரியுதான்னு பார்த்துட்டு, நம்மளுக்கு புரிஞ்சுச்சுன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்மளோட காசும் வேஸ்ட் ஆகாது. ஆ எதுவா இருந்தாலும் சரி, ஆன்லைன் தொழில்னு இல்ல, ஆன்லைன் டெய்லரிங்ன்னு இல்ல, எந்த தொழிலா இருந்தாலும் அத வந்து ஜென்யூனா பண்றவங்க தான் லைஃப் டைம் வந்து அதில நிக்க முடியும். இந்த மாரி சீட் பண்றவங்க வந்து நிக்க முடியாது. ஏன்னா ரூ. 5,000ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய காசு தான் அது. இன்னைக்கு இருக்க நெலைமையில ரொம்ப ரொம்ப பெரிய காசு. நம்மளுக்கு 50,000 சேலரி வந்தாலும் ரூ. 5,000 நம்ம ஏமாந்தது தான் நம்ம மனசுல நிக்கும். ஸோ, அதனால ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு தடவைக்கு 10 தடவ நெறைய பேஜஸ் பாருங்க. அதில ஜாயின் பண்ணியிருக்கவங்க ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கவங்க ரிவ்யூலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசி பாருங்க. ஜென்யூனா சொல்றாங்களா என்னன்னு சொல்லி. பேசி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஜென்யூனா இருக்க பேஜஸும் நெறைய இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஏன்னா, அ அவங்களே ஆல்ரெடி கஷ்டப்பட்டுருப்பாங்க. கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச அந்த பேஜஸ்லலாம் அவங்க சீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ, இந்த மாரி ஏமாத்தணுன்ற மைண்ட் செட்ல வந்து ஜாயின் பண்றவங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. அ நெறைய ஸ்டிச்சிங்ல இருக்கட்டும், இந்த மாரி கோர்ஸ் டீச் பண்றதுல இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சீட் பண்றாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 கம்ப்ளைண்ட்க்கு மேல சொல்லியிருக்காங்க. நான் போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி நீங்களும் ஏமாந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த கமெண்ட்லாம் ரீட் பண்ணி இன்னொரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அவங்க போய் யார்கிட்டயும் இந்த மாரி ஆன்லைன் டெய்லரிங் ஸ்கேம்ல மாட்டாம இருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அ ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா, அவங்க ஏமாந்த மாரி நீங்களும் ஏமாறக்கூடாதுன்றதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நெறைய என்னோட சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
பிகினர்ஸ்க்குலாம் கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ நெறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அதுக்கு கீழ இருக்க கமெண்ட்ஸ கூட நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதில அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் டீச் பண்ணது அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லியிருப்பாங்க. என்னோட Instagram பேஜும் இருக்கு. அதுலயும் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுலயும் நெறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற வீடியோஸ் நெறைய இருக்கும். பிகினர்ஸாவும் இருக்கட்டும், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட்ஸ் எடுத்துட்டு அத வந்து நம்ப ட்ரை பண்ணோம்னா, கண்டிப்பா நம்மளாலயும் எந்த அளவு ப்ளவுஸா இருந்தாலும் தைக்க முடியும். அந்த மாரி ப்ளவுஸோட கட்டிங்ஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ரெகுலரா நான் லைவ்ல இல்ல வந்து வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே எனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்க. நானும் நீங்க கேட்குற டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றேன். நீங்க கேட்குற அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பொறுமையா வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட 6500 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வருஷக்கணக்குலேருந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், டேக் கேர், பாய்.